வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்லை ஆட போகிறோம். கல்லை வந்து பார்த்தோன்னா ரோட்டரி செக்கு இரும்பு செக்கில் ஆட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல கல்லை தரமான கல்லை நம்ம எடுத்துக்கிறோம். கல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் கல்லை. இந்த கல்லோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வெயிட்டை பார்த்துட்டு நம்ம இந்த மொத்த கடலைக்கும் என்ன வெயிட்டு என்ன வந்திருக்கு, எத்தனை லிட்டர் வந்துருக்கு சொல்லி பார்க்கலாம். இது மழை வெயிட்டை போட்டுக்கும். இந்த கடல பருப்போட வெயிட்டு பார்த்தோன்னா 38 கிலோ இருக்குது. இந்த 38 கிலோ கடலப்பயிர் நம்ம ஆட போகிறோம். ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு, என்ன விலைக்கு கடலப்பயிர் வாங்கணும், என்ன விலைக்கு எண்ணெய் கொடுத்தா கட்டுப்படி ஆகும், என்ன விலைக்கு நம்ம எண்ணெய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வீடியோ தெளிவாக காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம இந்த கடலப்பயிர் வந்து கொட்டிக்க போகிறோம். 38 கிலோ எடுத்துக்கிட்டோம். மொதல் காணம் ஒழிச்சு 2ஆவது காணம் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம இது என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு அதை முன்னாடி பார்க்கலாம். என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு பார்த்தோன்னா, நான் வந்து விவசாயிகள்கிட்ட தான் வாங்கினேங்க. இந்த பயிர் 115 ரூபான்ற ரேஞ்சில் வாங்கினாங்க. அதே மார்க்கெட்டில் போனால் 5 ரூபா அதிகமாக இருக்கும் போல இருக்குதுங்க. மார்க்கெட்லேயே 113 ரூபா 115 தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தோன்னா இவங்களும் அதே ரேட் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் பயிர் பிடிச்சிருந்தது, நல்லா குவாலிட்டியான பயிராக இருந்தது. நல்லா பார்த்தா எல்லாம் முத்து முத்தாக இருந்தது பயிர் எல்லாமே. அந்த பயிரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் பயிரெலாம் எவ்வளோ முத்து முத்தாக எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு சொத்த பயிர், ஒரு உடஞ்ச பயிர், எதுவுமே இல்லாமல் நம்பர் 1 குவாலிட்டி பயிராக இருந்தது. அதனால் சரி ரேட் பரவாயில்ல, ரேட்டு போனால் பரவாயில்லன்னு வாங்கிக்கிட்டேன். 38 கிலோ ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்குது எண்ணெய் இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இது ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி ஆகும்ல. அது இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிப்பா. இந்த பாத்திரத்தை என்ன லைட்டாக கக்கன்னு அதில் ஊற்றி போயிடுது. ஆடு அந்த சின்ன பாத்திரத்தில் ஊற்றினா அதில் ஊற்றினா தொடச்சி ஊற்றுப்பா. என்னப்பா கையால் தொடச்சி ஊற்று. என்னப்பா ஏன் அது வேறு கப்பலப்பா போடுப்பா. அது சரியா போடு போடு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணுறது எளிய மெத்தட் ஒன்று வச்சுருக்கேங்க. தவிடு இருக்குல்லங்க, நெல் அரிசி தவிடு. அந்த தவிட்டை அள்ளி உள்ளே கொட்டோம்னா அதில் ஒட்டிருக்கும். அதில் ஒட்டினோன்னா அதில் எவ்வளோ எண்ணெய் பச போகிறோம் அதில் ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்தா ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம என்ன தான் கழுவுனாலும் சோப் போட்டு கழுவினாலும் சரி, இல்லை அது சபீனா போட்டு கழுவினாலும் சுத்தம் சரி பண்ணலங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக அது ஒரு கழுவுறது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். தவிட்டு அள்ளி கொட்டினா தவிட்டு நல்லா கலக்கி விடுப்பாங்க. அப்படி கலக்கு. என்னப்பா சங்கடமாக இருக்கா? என்னப்பா கை காட்டு, கையை காட்டு. கையில் என்ன தெரியல, சோறு தின்னா எரியுது. வேற சோறு தின்னா எரியுதா? குழம்பு போட்டு தான் காரமாக எரியுது. கையில் காயமாக இருக்கா? தெரியலையா? தெரியலன்னா அப்புறம் எப்படி பாரியும் பையனுக்கு எரியுங்கிறப்பல நானே சுத்தம் பண்ணுறதா. இந்த எப்படி இதை காமிப்பாயில. பொறுமையாக எடுப்பா. சுத்தம் பண்ணிக்கிறோம் பாதி. அந்த அங்கே வந்து இருக்கு பேர் திட்டா இருக்கு. அது கீழே இந்த தவிட்டப்ப இது வந்து மாட்டுக்கு புண்ணாக்காய் எடுப்பேன். மாட்டுக்கு ஆட்டுக்கு நல்லது தடுத்து உடம்புக்கு. இப்போ நம்ம சுத்தமான துணி ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த துணியை சுத்தம் பண்ணுறோம் பாரு. இந்த மாதிரி சுத்தம் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மில்லு, ரோட்டரி ஜெக்கு வச்சுருந்தவங்களுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். வெரி குட். ஏன்னா இப்போ நம்ம கழுவ போனோம்னா இது பெரிய வேலையாக இருக்கும். கழுவுனாலும் துடைக்கணும் ரொம்ப நேரம். அது தண்ணி பச இருந்ததுன்னா எண்ணெய் ஒரு மாதிரி ஆகிடுங்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காய வைக்கணும். அது வேலை லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை ஆகிடுச்சு. இதுனா சும்மா 5 நிமிஷத்தை வேலை முடிஞ்சிச்சு. பாருங்க அவ்வளோதான். ஆமாப்பா இது பாருங்க எவ்வளோ சுத்தமாகிடுச்சு. இல்லை எவ்வளோ சுத்தமாக புது எண்ணெய் மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. சந்தேகத்துக்கு நம்ம சொந்த கையில் இருக்குது, நம்ம கட்டுற கையில். இதாலையும் ஒரு அடி அடிச்சுக்கிறோம். என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்கணும். அப்படி பண்ணலாம். சரி வா வா வா. இருப்பா ட்ரேஸ் பண்ணுறது. இதை நம்ம இப்போ எம்டி வெயிட் வச்சுக்கிறோம். இது மூடி போடல, மூடி போடாமல் எம்டி வெயிட் வைக்கிறோம். எம்டி வெயிட் வைப்பா. எம்டி வெயிட் 1,850 இருக்கு. இங்கே வர பேரோட எம்டி வெயிட் 1,850.
சுத்தம் பண்ணி முடித்த வட்டாவை நம்ம இடம் வச்சுக்கிறோம் 1,850ங்க. இந்த வட்டா வந்து மூடி இல்லாமல் தான் இடம் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த வட்டம் சுத்தமாகிடுச்சு. இருந்தாலும் சந்தேகத்துக்கு நம்ம வெயில் லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வெயில் வச்சு எடுத்துக்கிறோம். எதனால் பார்த்தோன்னா அதில் ஈரப்பசை எதாக இருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு எம்டி பாத்திரத்தை வந்து வெயிலில் வச்சுக்கிறோம். வெயிலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கீழே வந்து எண்ணெய் பிடிக்கிறது ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் நும்பிடுச்சிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நும்பிடுச்சு. அதனால் நம்ம வெளியில் பாத்திரத்தை காய வச்சுருக்கோம். அதை எடுத்து வந்து இப்போ நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கிறோம்மா. ஏன்னா நும்பிடுச்சு இல்லை, அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். வெயிலில் வச்ச பாத்திரம் வந்து காஞ்சது போதும். அதில் எடுத்துக்கொண்டு நம்ம திரும்ப இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதில் நல்லா எம்டி பாத்திரம் காஞ்சிருச்சிங்க. இதுதான் சந்தேகத்துக்கு இன்னொரு தொட கூட தொடச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தோன்னா எண்ணெய் இந்த பாத்திரம் வந்து பார்த்தோன்னா ஒரு பியூர் சுத்தமான ஒரு பாத்திரமாகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுக்க போகிறோம். எதனால் நம்ம இவ்வளோ தெளிவாக காமிக்கணும்னு சொன்னால் நம்ம 1 by 1 காட்டினா தான் நேயர்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து 1 by 1 பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் காமிச்சிக்கிட்டே வரோம். இதுக்குள்ளே தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இது ஊற்றி மொத்த வெயிட் எவ்வளோன்னு நம்ம காமிக்கிறோம். இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சு இந்த கேனில் ஊற்ற போகிறோம். நம்ம அப்பா தான் ஊற்றுறாரு பாருங்க. எண்ணெய் கீழே ஊற்றக்கூடாதுன்னு வைக்கிறாங்க பாருங்க. எண்ணெய் அந்த குண்டால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குண்டாலில் ஊற்றுறாங்க பாருங்கள். எண்ணெய் எப்படியே பியூராக இருக்குது பாருங்கள். பாருங்க அப்படியே உங்களுக்கு தெரியுதா? எண்ணெய் அப்படியே பியூராக இருக்குது பாருங்கள். இந்த கணமும் முடிஞ்சிச்சு. நம்ம 3வது கணம் 2வது கணம் போட்டுருக்கோம், முடிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் எடுத்து ஊற்ற போகிறாங்க அதே கிண்ணியில். இந்த அடுத்த கணமை ஊற்றிட்டேன். இதோட முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சு 38 கிலோவும் போட்டது ஓடிட்டு இருந்துச்சுன்னு. இப்போ எம்டி வெயிட் வந்து பார்த்தோன்னா மூடி இல்லாமல் இந்த பக்கெட்டோட வெயிட் வந்து பார்த்தோன்னா இந்த வாளியோட வெயிட்டு 1,850. இப்போ நமக்கு கிடச்சிருக்க இப்போ எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா 17.750. இதில் வந்து 1,850 கழிச்சிக்கலாமா? அது கால்குலேட்டர் எடுத்தாமாப்ல மேலே கிடக்கு. திரும்ப ஒரு வெயிட் எம்டி வெயிட்டை பார்த்துட்டு வந்துடு பண்ணி பார்க்கலாம். இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 17.750 மாப்பிள்ள மைனஸ் 1.850 ஈக்குவல் எவ்வளோ வந்துருக்கு? 15.9 வகுத்தல் 900. எத்தனை லிட்டர் வந்துருக்கு? 17 லிட்டர் வந்துருக்குதா? 17 லிட்டர். திரும்ப என்ன போட்டு பார்த்துக்க. இப்போ நமக்கு கிடச்ச இதில் வெயிட் வந்து இப்போ லிட்டர் கணக்கு தான் காமிச்சிருக்குது. 19.6. 19.6 திரும்ப கூட இப்போ 15.9ங்கிறது வந்து எண்ணெயோட வெயிட்டு. எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 38 கிலோ. கடலை பயிருக்கு வந்து 15.9 கிலோ எண்ணெய் கிடச்சிருக்கு. அதை வகுத்தல் போடுமாப்ல. வகுத்தல் 0.900 போடணுமா? ரைட். 0.900 போட்டாக்க 17.6 முடி போட்டது அதே தான். இது வந்து 17 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ 17 லிட்டர் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டரு இப்போ 38 கிலோ பஸ் போடுமாப்ல. இப்போ வந்து இந்த கல்லையில் நமக்கு லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பயிறு ஆட்டுக்கூலி எல்லாம் சேர்த்திங்கன்னா 4,750 ரூபா வருது. நமக்கு கிடைச்ச எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 17.600 ml. இது வந்து 1 லிட்டர் 240 ரூபாய்க்கு விற்றோம்னாக்கா 4,239 ரூபாய் தான் விற்க முடியுது. நம்ம புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு 1000 வச்சாலுமே நமக்கு இந்த கல்லையில் நஷ்டம் தாங்க. இந்த நஷ்டத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ணோன்னா நம்ம எப்படி மில்லை ஓட்டி ஜெயிக்க முடியும்? கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த இந்த எண்ணெயை வந்து 240 ரூபா விற்கிறேன் நான் இப்போதைக்கு. இது இல்லாமல் பார்த்தோன்னா ஆமாம் ஒரிஜினலாக கொடுக்குறேன். ஆமாம் 110 ரூபா தானே? 90 ரூபாயிலேருந்து ஆயில் இருக்கு. அதுல ஒரு 10 லிட்டர் கலந்தானாக்கா கல்லெண்ண ரேட்டுக்கு அதுல ஒரு 1,500 லாபம் கிடைக்குதுல்ல. இப்படிதான் சம்பாதிக்கணுங்கிறீங்களா? அப்படிதான் சம்பாதிக்கணும். ஆனா உண்மையை போய் கேட்டோம்னா அதுதான் சொல்லுவானு. உண்மையை கேட்ட சொல்ல மாட்டானு. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேரம் லைவாகவே காமிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான். கடலை போய் சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 19 லிட்டருக்கு மேலே வந்து 19 லிட்டராக வந்துருக்கணும். 19 லிட்டர் தான் லாபம் தானே? 19 லிட்டர் தான் அந்த கடலை நமக்கு லாபம் தான். அந்த கடலை பயிரில் இந்த கடலை பயிர் 19 லிட்டர் வரல. 2 லிட்டர் இன்னும் கூடுதலாக வந்தால் லாபமாக வந்துடும். 2 லிட்டர் குறைவாக வந்ததால் இந்த பேட்ச் இதில் ஆடின 38 கடலை
தேவன் கமிட்டிலேயே ம் ஒரு 10 மூட்டை 8 மூட்டை வரைக்கும் லாட்டில் எடுக்கணும். ரொம்ப எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க. நீங்கள் உட்காந்துறீங்களா? கடல பயிர் தான்லாம். சரிங்க. அது அடுத்த பிள்ளை இந்த மாதிரி லாட்டில் எடுத்துடணுமே. போய் லாட்டில் எடுக்கலாமா போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் லாட்டில் எடுக்கணும். அதில் இந்த கடலப்பயிரை பொறுத்தல நஷ்டம்தான். லோடு கணக்கில் நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இந்த கடலைப்பயிரை பொறுத்தல நஷ்டம்தான். ஒரு 500 ரூபாய் நஷ்டம்தான். அடுத்த கடலப்பயிரை சம்பாரிச்சலாம் நம்பிக்கையோடு ஓட்டுவோம். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.